வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 10th தமிழ்ல. இப்ப நியூ சிலபஸ்ல வந்து கொஸ்டின் எல்லாமே கொஞ்சம் மாத்தி வந்து கொடுத்துருக்காங்க. அதுல இருக்கிற கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் இயல் 1ல இருக்கிற நெடுவினாவை வந்து இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவனார் வழி நின்று விளக்குகன்னு கேட்டிருக்காங்க. நாட்டு வளமும் சொல் வளமும் ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து தொடர்புடையது அப்படின்னு பாவனார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அதை பத்தி தான் எழுத போறோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து குறிப்பு சட்டம் வந்து எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னலாம் டாபிக்ல இதில் எழுத போறோம்னு பாத்தீங்கன்னா முன்னுரை, அப்புறம் நாட்டு வளத்தை பத்தி எழுத போறோம். அப்ப நாட்டு வளம், சொல்வளம், பயிர்களினோட சொல்வளம், கடைசியா வந்து முடிவுரை வந்து எழுத போறோம். இதை வந்து அழகா எழுதி ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து போட்டுங்க. நீட்டா அழகா வந்து இருக்கும். அதை பார்த்தே வந்து உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் முன்னுரையில பாருங்க. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். இத கொட்டேஷன் போட்டு வந்து எழுதிக்கங்க. கலர் பென்ல அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என்று எண்ணி வியக்க வைக்கிறது நம் செந்தமிழ் மொழி. ஃபர்ஸ்ட் பாரதியார் என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா, நாடும் நம்மளோட மொழியும் நமக்கு இருக்கிற 2 கண்கள் மாதிரி அப்படின்னு நம்ம பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு நம்மளோட நாட்டினோட பெருமையும் வந்து இருக்கு. பெருமையும் அந்த மொழியும் வந்து அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு வந்து பாரதியார் வந்து சொல்றாரு. என்ன வளம் இந்த நாட்டுல என்ன வளம் இல்லை அப்படின்னு வந்து எண்ணி வியக்கிற அளவுக்கு நம்ம நாட்டுல வந்து அந்த அளவுக்கு கொட்டி கிடக்குது நிறைய விஷயங்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்று எண்ணி வியக்க வைக்கிறது நம்மளோட செந்தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தமிழ் மொழி சொல்வளம் நிறைந்த நிலைத்த மொழியாக விளங்கி வருகிறது. நம்மளோட தமிழ் மொழி எப்படி இருக்கா, சொல்வளங்கள் நிறைய வந்து சொற்கள் வந்து நம்மளோட தமிழ்ல வந்து இருக்குன்னு சொல்றாங்க. சொல்வளம் நிறைந்த ஒரு மொழியாக தான் நம்ம மொழி வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாட்டு வளம். நாட்டு வளத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாட்டின் வளமும் அங்கு வழங்கும் சொற்களின் வளமும் தொடர்புடையன என்கிறார் பாவனார். பாவனார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பாவனார் ஒரு நாட்டினோட வளர்ச்சியும் அங்கு வழங்கும் அங்க வந்து என்ன சொற்கள் பேசுறாங்களோ அதுவும் ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடையது அப்படின்னு வந்து பாவனர் வந்து சொல்றாரு. அடுத்தது நாட்டு வளம் சொல்வளத்தை உருவாக்குகிறது. ஒரு நாட்டினோட வளர்ச்சி வந்து சொல்வளத்தை வந்து உருவாக்குதுன்னு சொல்றாங்க. சொல்வளம் நாட்டு வளத்தை வந்து உணர்த்துகிறது. அந்த நாட்டினோட சொற்களின் வளம் வந்து எதை உணர்த்துதோ அந்த நாட்டோட வளர்ச்சியை வந்து உணர்த்துது. அதனால ரெண்டுமே ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடையது. இது இல்லாம அது இல்லைன்ற மாதிரிதான் வந்து இருக்கும். எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா, இலைக்கு தரப்பட்டுள்ள பல பெயர்களை சொல்லலாம். ஒரு இலைக்கே பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட தமிழ்ல பல வகையான சொற்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இலை ஒரு இலை இருக்குன்னா அதோட ஹார்டா வன்மையா இருக்கா, கடினமா இருக்கா, இல்ல மென்மையா ஒரு சாஃப்டா இருக்கா அப்படின்னு அதோட தன்மையை வந்து கொண்டே வந்து அதை வந்து பிரிச்சிருக்காங்க பாருங்க. தாள், ஓலை, தோகை, இலை என தமிழில் பல வகை பெயர்கள் வந்து அமைந்திருக்கின்றனன்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு மொழியினோட வளர்ச்சி வந்து இருக்கு. ஒரு இலைய வச்சு அதோட ஹார்டா சாஃப்டான்றத பார்த்து அதை வந்து இந்த அளவுக்கு அது வந்து என்னது தாளா இல்ல ஓலையா தோகையா இலையா அப்படின்னு வந்து தமிழ்ல பல வகையான பெயர்களை வச்சு அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதான் நாட்டினோட பலம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சொல்வளம். சொல்வளத்துல என்ன சொல்றாங்க பாருங்க. விளைபொருள்களின் மிகுதியாலும் சொல்வளம் பெருகிறது. ஒரு நம்ம பொருட்கள் வந்து விக்கிறோம்னா அது வந்து அதிகமா வந்து இருக்க அந்த வளர்ச்சினால நம்மளோட சொல்வளம் வந்து பெருகி வந்து வருதுன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல பல வகை தானியங்கள் வந்து விளைகின்றன. அதாவது நிறைய தானியங்கள் வந்து இருக்கு. அந்த தானியங்கத்துக்கு ஒவ்வொரு பேர் வந்து வச்சிருக்காங்க. அதனாலேயே அதனோட சொல்வளம் வந்து பெருகி வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா வந்து இங்கு ஏராளமான நெல் வகைகள் வந்து விளைவிக்கப்படுகின்றன. நிறைய வந்து நெல் வகைகளுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் தமிழ்ல ஒவ்வொரு விதமான பேர் வச்சிருக்காங்க. அதன் மூலமா நம்மளோட சொற்களினோட வளம் வந்து ரொம்ப வந்து பெருகிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. குறிப்பாக இங்கு ஏராளமான நெல் வகைகள் விளைவிக்கப்படுகின்றன. செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை என பல வகைகள் விளைகின்றன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதனால நம்மளோட சொல்வளம் வந்து இன்னும் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சம்பா நெல் வகையில் பல பெயர்கள் உள்ளன. சம்பாலே பாத்தீங்கன்னா அதோட சம்பான்றது ஒரு நெல் வகை. அதுலயுமே வந்து நிறைய பேர் வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆவிரம் பூச்சம்பா, ஆனை கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாலி சம்பா, சிறுமணி சம்பா,
சீரக சம்பா போன்ற வகை பெயர்கள் சொல் வளத்தை உணர்த்த உதவுகின்றன. இந்த அளவுக்கு ஒரு நெல்லுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்கன்னா அதோட சொல்வளம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நமக்கு வந்து இது வந்து உணர்த்துது. இதோட ஸ்பெல்லிங்கா வந்து நல்லா கரெக்டா வந்து படிச்சுக்குங்க. இதுல கூட மிஸ்டேக் வருதுக்கு ஆவிரம் பூச்சம்பா ஆனை கொம்பன் நடுவுலைக்கு ஒரு ஆனை கொம்பன் சம்பா குண்டு சம்பா குதிரை வாலி சம்பா சிறுமணி சம்பா சீரக சம்பா இந்த பேரை வந்து நல்லா வந்து படிச்சுக்குங்க. இதனால நம்மளோட சொல்வளம் வந்து பெருகி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் பயிர் மூலமா வந்து எப்படி வந்து சொல்வளம் பெருகி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க பாருங்க. பயிர் வளத்துல பயிர்களினோட அடிப்பகுதி அதோட கிளைப்பகுதி இலை காய் கனி தோல் மணி இளம்பயிர் முதலானவற்றை குறிப்பதற்கு ஏராளமான தமிழ் சொற்கள் உள்ளன. ஒரு பயிர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒவ்வொரு பகுதிக்கும் வந்து பிரிச்சு ஒவ்வொரு பேர் வந்து வச்சிருக்காங்க. அதோட அடிப்பகுதி அதோட கிளைகள் போதாது இலை அதோட காய் அதோட கனி அதோட தோல் அதோட மணி இளம்பெயர் முதலானவற்றை ஒவ்வொன்றுத்துக்கும் குறிக்கிறதுக்கு ஏராளமான தமிழ் சொற்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவற்றை வகைப்படுத்துவதன் மூலம் தமிழ் சொல்வனம் பாவனரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது ஒவ்வொன்றத்தையும் வந்து வகைப்படுத்தி நம்ம பாக்குறப்போ அதோட தமிழனோட சொல்வளம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பாவனார் வந்து நம்ம இதுல வந்து பதிவு செய்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது முடிவுரையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தமிழ் சொற்கள் வந்து உருவாக தமிழ்ல சொல்வளமும் அதோட நாட்டினோட வளர்ச்சியும் வந்து பெருகிக்கிட்டே போகுதுன்னு தான் இந்த இதுல வந்து சொல்லியிருக்காரு பாவனார். முடிவுரையில பாருங்க ஒவ்வொன்றையும் தனித்தனியான சொற்களை கொண்டு சொற்பஞ்சம் இல்லாமல் தமிழ் மொழியின் தனிச்சிறப்பு. ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்கன்னா அதுல வந்து சொற்கள் இல்லாம வந்து வைக்கவே முடியாது. அப்ப எந்த ஒரு சொற்பஞ்சமே அதாவது இந்த சொற்களை உருவாக்கணும் இதுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு தயங்காம எல்லாத்துக்குமே வைக்கிற அளவுக்கு சொற்பஞ்சமே இல்லாம இருக்கிறது தான் தமிழ் மொழியினோட தனிச்சிறப்புன்னு சொல்றாங்க. செந்தமிழ் நாட்டின் செழுமையும் செந்தமிழின் வளமையையும் காண்போம். இதன் மூலமா நம்மளோட செந்தமிழ் நாட்டோட நம்மளோட செழுமை அதோட வளர்ச்சியும் அதோட வந்து எந்த அளவுக்கு வளமையா இருக்குன்றத இதுல வந்து நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதான் முடிவுரையில வந்து முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறீங்க முன்னுரையில வந்து அத பத்தி வந்து எழுதணும். முன்னுரையில நம்மளோட நாட்டோட வளர்ச்சியும் நம்மளோட மொழியினோட வளர்ச்சியும் எப்படி இருக்குன்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாட்டு வளத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட நாடினோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்றத நம்மளோட சொல்வளம் மூலமா வந்து நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சொல்வளம் எந்த அளவுக்கு சொல்வளம் வந்து ஒவ்வொரு பொருள் மூலமா வந்து பெருகி வந்திருக்கு அப்படின்னு வந்து அதை பத்தி வந்து சொல்றாங்க. விளைபொருள்களினோட மிகுதியால நம்மளோட சொல்வளம் வந்து இன்னும் பெருகுது. ஒவ்வொரு பயிர்களுக்கும் ஒவ்வொரு வகையான பெயர்கள் வைக்கிறது மூலமா இன்னும் சொல்வளம் வந்து நம்மளுக்கு பெருகிட்டே இருக்கு அப்படின்னு வந்து சொல்வளத்தை பத்தி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பயிர்களினோட சொல்வளம் பயிர்கள் ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு அதோட பாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான பேர் வச்சது மூலமா பயிர்களின் மூலமாகவும் வந்து சொல்வளம் பெருகி இருக்குன்னு சொல்றாங்க. கடைசியில முடிவுரையில ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா சொற்களை கொண்டு எந்தமே சொற்பஞ்சம் இல்லாம பிரிச்சதுனாலதான் இது வந்து தமிழ் மொழி வந்து ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த மொழியா வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷன். நீங்க ஒரு தடவை வந்து படிச்சுட்டு இதோட மீனிங் புரிஞ்சு நீங்க வந்து ஒரு 2-3 தடவை எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் எழுதுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இது வந்து புதுசா நியூ சிலபஸ்ல வந்திருக்கிறதுனால இந்த கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால இந்த கொஸ்டின் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. காலக்கணிதம் கவிதையில் பொதிந்துள்ள நயங்களை பாராட்டி எழுதுக. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல வந்து 8th லெசன்ல இருந்து கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து இந்த கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் லெசன்லயே வந்திருக்கு. இப்ப நியூ சிலபஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல செகண்ட் கொஸ்டின் நெடுவினாவா வந்து இந்த கொஸ்டின் வந்திருக்கு. காலக்கணிதம் கவிதையில் பொதிந்துள்ள நயங்களை பாராட்டி வந்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2021ல வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நியூவா திரும்ப வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல ஆட் பண்றதுனால இதுவும் வந்து கேட்பாங்க. இதுல வந்து இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து அதுல கொஸ்டின்லயே வந்து ஒரு பாட்டும் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த பாட்டை வந்து யார் எழுதியிருக்காருன்னா வந்து கண்ணதாசன் வந்து எழுதியிருக்காரு. இப்ப இந்த பாட்டுல வந்து என்னென்ன நயங்கள் வந்து இருக்கு எதை பத்தி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் நம்ம வந்து எழுதணும். ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த பாடல கவிஞன் யானொரு காலக்கணிதம் கருப்பொடு பொருளை உருபட வைப்பேன் புவியில் நானோர் புகழுடை தெய்வம் பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம் இவை சரியென்றால் இயம்புவதென் தொழில் இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக.
அதாவது இத வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா, கண்ணதாசன் வந்து எழுதியிருக்காரு. இந்த கவிஞன் வந்து நான் வந்து ஒரு காலக்கணிதம் போன்றவன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பொருள வந்து உருப்பட வைக்கிறதுனால உருப்பட வைப்பேன். இல்லனாலும் அத வந்து இது பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த புவியில வந்து நான் அவர் வந்து ஒரு தெய்வம் புகழுடைய, புகழ் வாய்ந்த ஒரு தெய்வம். அவர் வந்து ஒரு தெய்வத்தோட வந்து கம்பேர் பண்ணி வந்து சொல்லியிருப்பாரு. "பொன்னினும் விலைமிகு பொருளென் செல்வம்." பொண்ண விட வந்து விலை மிகுந்த வந்து பொருள் தான் என்னுடைய இந்த செல்வம், கவிதை செல்வம்னு சொல்றாரு. இவர் வந்து கவிதை மூலமா அவர் வந்து சரின்னு நெனச்சாருன்னா, அது வந்து எடுத்து சொல்வாராம். இல்ல தப்புன்னு நெனச்சாருன்னா, அது வந்து எதிர்க்கவும் வந்து செய்வாராம். ஆக்கல், அழித்தல், அழித்தல் இம்மூன்றும் வந்து யார் செய்வாங்க? ஆக்கல், அழித்தல், அழித்தல் தொழில் கடவுள் வந்து செய்வாரு. அவர் செய்றப்ப நானும் வந்து அந்த வேலைய வந்து செய்வேன். கடவுளும் நானும் வந்து ஒன்று. அப்படின்னு வந்து கடவுளோட இவர் வந்து தன்ன வந்து உயர்த்தி கம்பேர் பண்ணி வந்து இந்த பாடல் வந்து எழுதியிருக்காரு. அந்த பாடல் இப்போ முன்னுரையில பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணதாசன பத்தி தான் நம்ம வந்து எழுதப் போறோம். கவிஞர பத்தி. இவர் வந்து சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டி சிற்றூரில் வந்து பிறந்த முத்தையா என்ற இயற்பெயருடைய கவிஞர் கண்ணதாசன். இவர் எந்த ஊர்ல பொறந்திருக்காங்க? எந்த மாவட்டத்துல? சிவகங்கை மாவட்டம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கண்ணதாசன் வந்து சிவகங்கை மாவட்டத்துல சிறுகூடல்பட்டி அப்படின்ற ஒரு சின்ன ஊர்ல இவரு வந்து பேர் பார்த்தீங்கன்னா, இவரு பேர் வந்து முத்தையா. இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா, முத்தையா. கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா. அதுக்கப்புறம் இவர் வந்து நல்லா நெறைய பாடல் எழுதியது. இவரோட கண்ணதாசன்ன்ற பெயர் வந்து இவருக்கு வந்தது. கவிஞர் கண்ணதாசன் மனம் என்னும் வயலில் இவர் வந்து ஒரு உருவகப்படுத்தி ஒரு கவிதை வழியில வந்து சொல்லியிருக்காங்க. கவிஞர் கண்ணதாசன் மனம் எப்படி இருக்குன்னா, மனம் என்னும் வயலில் சொல்லேர் உழவனாக சிந்தனை விதையை தூவி இவரோட மனத வந்து வயலோட வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. இவருடைய மனதென்னும் அந்த வயல்ல என்ன உழுறாராம்? சொற்கள வந்து உழுந்து உழவனாக சிந்தனை விதையை எந்த விதையை தூவுறாராம்? நெல் விதை இல்ல. வயல்ன்றதுனால சிந்தனை இவரோட சிந்தனை விதையை வந்து தூவி மக்கள் கிட்ட இருக்கிற அந்த மடமைகளை எல்லாம் வந்து பறித்து தத்துவ நீர் பாய்ச்சி அறம் என்னும் கதிர் அறுத்தவர் தான் நம்மளோட கண்ணதாசன். அவரை பாராட்டி வந்து இந்த வரிகளை வந்து எழுதியிருக்காங்க. இவர் எழுதிய மேற்கூறிய செய்யுளில் அமைந்துள்ள நயங்களை செம்மையாக காண்போம். இவர் பத்தி என்ன சொல்றாங்களோ இவரை பத்தி இந்த மாதிரி ஒரு பெருமை உடையவர் இவரை பத்தி சொல்லிட்டு இவர் எழுதியிருக்க இந்த செய்யுள்ல இருக்கிற நம்ம என்னென்ன நயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்களோ அதை வந்து காண்போம் அப்படின்னு வந்து முன்னுரையில வந்து எழுதணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா திரண்ட கருத்து. இந்த திரண்ட கருத்து பாத்தீங்கன்னா வந்து 2 மார்க் கொஸ்டின்ல மட்டுமே தனியாவும் கேட்பாங்க. அந்த லைனை கொடுத்து இதோட திரண்ட கருத்து எழுதுங்கன்னு கேட்கறதுக்கு சான்ஸ் கேட்டிருக்காங்க 2022ல. திரண்ட கருத்துனா என்னன்னா, இந்த பாட்டுல வந்து என்ன கருத்து வந்து சொல்லியிருக்காங்களோ அததான் எழுதப் போறோம். கவிஞனாகிய நானோர் காலத்தை கணித்து கூறும் காலக்கணிதம். நான் வந்து கவிஞன் நானு. நான் எந்த காலம் அப்படின்றத கணித்து வந்து கூறக்கூடிய ஒரு கால கணிதம் போன்றவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. செகண்ட் பாத்தீங்கன்னா, எழுத வேண்டிய கருப்பொருளை உருகொடுத்து உருபட வைப்பவன் நான். ஒரு கருப்பொருள எப்படி எழுதணும் அப்படி எழுதி அதை வந்து உருபட வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பூமியில் நான் ஒரு புகழுடைய தெய்வம் போன்றவன். இந்த பூமியில ஒரு தெய்வம் போன்றவன். அவரே வந்து உயர்த்தி வந்து சொல்லியிருக்காரு. இந்த பூமியில நான் எப்படி இருப்போம்? ஒரு புகழுடைய தெய்வம் போன்றவன். புகழ் வாய்ந்த ஒரு தெய்வம் எப்படி இருக்குமோ அது போன்றவன் நான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. என்னுடைய கவிதை செல்வம் பொன்னை விட விலை மிகுந்தது. இவர் என்ன சொல்றாருன்னா, இவருடைய கவிதை வந்து பொண்ணு நகையை விட வந்து ரொம்ப விலை மதிப்பு மிக்கது அப்படின்னு வந்து சொல்றாரு. என்னுடைய கவிதை செல்வம் பொன்னை விட விலை மிகுந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவை சரி எனப்பட்டால் அதை எடுத்து இயம்புவது என் தொழில். ஒரு விஷயம் வந்து சரின்னு பட்டா அவர் வந்து எடுத்து சொல்றதுதான் என்னுடைய தொழில். கவிதை மூலமா அந்த விஷயத்த வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. அதே வந்து இவை வந்து தவறாக இருந்தால் அவற்றை எதிர்ப்பதுதான் என் வேலை. சப்போஸ் அது தவறா இருந்ததுன்னா அதன் முதலா வந்து நான் எதிர்ப்பேன். அதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆக்கல், அழித்தல், அழித்தல் இம்மூன்றும் இறைவனும் நானும் அறிந்தவை. இந்த 3 தொழிலும் இறைவன் செய்யறான் போல நானும் தெரியும். எனக்கும் தெரியும். நானும் அறிந்தவை அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் அதை வந்து அறிவீர்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுதான் அந்த பாடலோட திரண்ட கருத்து. திரண்ட கருத்துன்னா என்னதுன்னா அந்த பாடல்ல என்ன கருத்து சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே வந்து எடுத்து எழுதுறதுதான். இத வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அததான் அந்த பாடலோட மீனிங்கை தான் திரண்ட கருத்துல வந்து எழுதணும். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா மைய கருத்து. இதே மாதிரி மைய கருத்தும் வந்து தனியா வந்து கேட்டிருக்காங்க 2022ல.
கவிஞன் குணம், பெருமை, கவிதை தொழிலின் சிறப்பு நயம்பட திறம்பட கூறப்பட்டுள்ளது. மைய கருத்துனா இதுல ஷார்ட்டா என்ன சொல்றாங்க அப்படின்றத வந்து மைய கருத்துல வந்து எழுத போறோம். இதுல வந்து யார பத்தி சொல்றாங்க? கவிஞனுடைய குணத்தையும் அவருடைய பெருமையையும் கவிதை தொழில் கவிதை வந்து அவர் எப்படி அந்த கவிதை தொழிலை எப்படி சிறப்பட வந்து நயம்பட எழுதியிருக்காரு அப்படின்றதுதான் இந்த மைய கருத்துல வந்து சொல்லி எழுதணும். கவிஞனின் குணம், பெருமை, கவிதை தொழிலின் சிறப்பு நயம்பட திறம்பட கூறப்பட்டுள்ளது. அடுத்தது தொடை நயம். தொடை நயத்துல என்ன இருக்கும்? தொடையற்ற பாட்டு நடையற்று போகும். இந்த லைன் எழுதினாவே போதும். அடுத்தது மோனை. மோனை தொடையில்னா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், ஈஸி தான். மோனைனா என்னதுன்னா ஒரு பாடல்ல ஒரு அடிதோறும் அல்லது சீர்தோறும் முதல் எழுத்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஒரே மாதிரி வந்ததுனாவே அது வந்து மோனை தொடைன்னு சொல்றாங்க. ஒரு பாடல் எடுத்துட்டீங்கன்னா அதோட அடிதோறும் அல்லது சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது என்னது? மோனை தொடை எனப்படும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, கவிஞன் இதுல பாடலை பார்த்தே நீங்க வந்து அந்த மோனைய வந்து எழுதலாம். முதல் எழுத்து வந்து கவிஞன் கா வந்து ஒன்றி வந்துருது. கருப்படு கா வந்து ஒன்றி வருது. இதே மாதிரி முதல் எழுத்து எல்லாம் ஒன்றி வந்ததுன்னா அது வந்து என்னதுன்னா மோனைன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் புவியில் பூ இதுல வந்து அடிதோறும் வந்து ஒரே மாதிரி வந்திருக்கு. இதுல வந்து பாருங்க சீர்தோறும் வந்து வந்திருக்கு. புவியில் புகழுடைய இதுலயும் ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து ஒரே மாதிரி வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல பாருங்க இவை சரி இவை தவ இதுல முதல் எழுத்து வந்து ஒன்று இருந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அழித்தல் அழித்தல் இதுலயும் முதல் எழுத்து வந்து ஒன்றி வந்திருக்கு. இது போல முதல் எழுத்துக்கள் எல்லாம் ஒன்றி ஒன்றி வந்தாவே அது என்னதுன்னா மோனை தொடை. அது என்னென்னலாம் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்குன்றத இதுல ஃபுல்லா வந்து எடுத்து எழுத போறோம். அவ்வளவுதான். இங்க பாருங்க கவிஞன், கணிதம், கருப்படு, புவியில் புகழுடைய இதுல முதல் எழுத்து. அதே மாதிரி பொன்னினும் பொருளேன் போ வந்திருக்கு. இவை ஏம்புவது ஈ வந்திருக்கு. அழித்தல் அழித்தல் அவனும் இது அறிந்தவை அறிகிறது எல்லாத்துலயுமே வந்து முதல் எழுத்து ஆ வந்து ஒன்றி வந்திருக்கு. இது எல்லாமே என்னதுன்னா மோனை தொடை. அடுத்தது எதுகை தொடை. எதுகை தொடையில எதுகைனா என்னதுன்னா ஒரு அடிதோறும் அல்லது சீர்தோறும் இரண்டாம் எழுத்துக்கள் எல்லாம் வந்து ஒன்றி வந்ததுன்னா அது என்னதுன்னா எதுகை தொடைன்னு சொல்றாங்க. பாடலில் அடிதோறும் அல்லது சீர்தோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடை எனப்படும். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா கருப்படு, உருப்பட இதுல ரூ இரண்டாம் எழுத்து வந்து ஒன்றி வந்திருக்கு. பொருளை பொருளின் இதுலயும் ரெண்டாவது எழுத்து ரூ வந்திருக்கு. இவை இதுல ரெண்டாவது வை வந்திருக்கு. அறிந்தவை அறிக ரி இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி. விலை வேலை லை இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அடி எதுகை சீரெதுகை வந்து வந்ததுனால இதுல இருந்து ரெண்டுமே வந்து அடி எதுகையும் சீர் எதுகையும் வந்திருக்கு. அடி எதுகைனா ஒரு மேல கீழே அடி, சீர்னா பக்கத்துல வந்திருக்கு. இது எல்லாமே இது மாதிரி வந்து இரண்டாம் எழுத்து எல்லாமே ஒன்றி ஒரே மாதிரி வந்தா அது வந்து எதுகை தொடைன்னு எனப்படும். இந்த எதுகை தொடையும் மோனை தொடையும் நீங்க வந்து மனப்பாடமே பண்ண வேணாம். நீங்க அந்த பாடல் கொடுத்திருப்பாங்க அதை பார்த்தே வந்து மோனை தொடைனா முதல் எழுத்து ஒன்றி வர எழுத்து சொற்களை வந்து எடுத்து எழுதணும். எதுகை தொடைனா இரண்டாம் எழுத்து வந்து ஒரே மாதிரி வர சொற்களை வந்து எடுத்து எழுதணும். அவ்வளவுதான். அடுத்தது எய்பு தொடை. எய்பு தொடைனா என்னதுன்னா பாடல்ல அடிதோறும் கடைசி சீரோ அசையோ எழுத்தோ ஒன்றி வருவது எய்பு. ஒரு பாடல்ல கடைசியா இருக்கிற சொற்கள் வந்து ஒரே மாதிரி வந்தா அது வந்து எய்புன்னு சொல்றாங்க. ஏம்புவதேன் எதிர்ப்பதேன் கடைசி எழுத்து ஒரே மாதிரி வந்தா அது வந்து எய்பு தொடை அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் மோனைனா என்னது? ஃபர்ஸ்ட் எழுத்து ஒரே மாதிரி வரது. எதுகைனா இரண்டாவது எழுத்து. எய்புனா என்னதுன்னா கடைசி எழுத்து வந்து ஒரே மாதிரி வரது எய்பு தொடை. அடுத்து முரண் தொடையில பாருங்க, எதிர் சொற்கள் பாடலில் இடம்பெறுவது முரண் தொடை. அதாவது ஆப்போசிட் சொற்கள் வந்து வரதுதான் முரண் தொடை. அப்போ சரி தவறு, ஆக்கல் அழித்தல், அவன் நான் இந்த மாதிரி ஆப்போசிட் எழுத்துக்கள் வந்ததுன்னா அது வந்து முரண்தடை, முரண்பட்டது, எதிரெதிரானது அது போல மீனிங் வரும். அடுத்தது சுவை நயம். இதுல எந்த மாதிரியான சுவைகள் அந்த கவிதையில வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்றது எழுதணும். இப்பாடலில் ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அப்படின்ற வரிகள் இடம்பெற்றிருக்கா என்று கவிஞன் கூறுவதால் தன்னை இறைவனோடு ஒப்பிட்டு கூறி பாடுவது பெருமித சுவை மிகுந்துள்ளதை காணலாம். அதாவது இந்த பாடல்ல ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் நானும் அறிந்தவை அப்படின்னு கடவுளோட இவரை வந்து ஒப்பிட்டு பாடியிருக்காரு. ஒரு
பெருமையா வந்து சொல்லி இருக்கிறதுனால பெருமித சுவை வந்து மிகுந்திருக்கு அப்படின்னு வந்து பெருமிதை சுவை மிகுந்திருக்கு இந்த வரிகள் மூலமா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அணிநயம். எந்த அணி வந்து இதுல இடம்பெற்றிருக்குன்னா, கவிஞர் தன்னை காலமாகிய கணிதம் என்றும் புகழுடை தெய்வம் என்றும் உருவகித்துள்ளதால் இதுல வந்து உருவகம் பண்ணியிருக்காரு. இவர் வந்து காலமாகிய கணிதம்னும் அவர் வந்து ஒரு புகழுடைய தெய்வம், தன்னையே வந்து ஒரு புகழுடைய தெய்வம் போன்றவன் அப்படின்னு உருவகப்படுத்தி வந்து சொல்லியிருக்கிறதுனால இதுல வந்து உருவக அணி வந்து வந்திருக்கு. இன்னொரு அணி என்னன்னா, பொன்னினும் விலைமிகு பொருள் என் செல்வம். பொன்னை விட விலை மிகுந்திருக்குது என்னுடைய செல்வம் அப்படின்னு வந்து அவருடைய கவிதையை வந்து உயர்த்தி வந்து சொல்லியிருக்கிறதுனால இதுல வந்து உயர்வு நவிர்ச்சி அணி வந்து பயின்று வந்திருக்கு. அதாவது அதுல என்ன அணி வந்திருக்கு? உருவக அணியும் உயர்வு நவிர்ச்சி அணியும் வந்து பயின்று வந்திருக்கு. இது ஃபுல்லா உங்களுக்கு எழுதுறது கஷ்டமா இருந்தா கூட இந்த 2 வரிகளாச்சும் எழுதலாம். இந்த பாடலில் உருவக அணியும் உயர்வு நவிர்ச்சி அணியும் வந்துள்ளது அப்படின்னும் நீங்க வந்து எழுதலாம். இதுல பெருசா இருக்கு, ஃபுல்லா படிக்கிறது கஷ்டமா இருக்குன்னா இந்த 2 வரி லைன்ஸ் மட்டுமாச்சும் முக்கியமானதை நீங்க எழுதலாம். அடுத்தது முடிவுரையில பாருங்க. முடிவுரையில கவிஞன் யானோர் என்னும் கண்ணதாசன் பாடலில் இந்த இந்த லைனை வந்து எழுதிக்கோங்க. பாடல் வரி எழுதிட்டு இன்னும் இந்த கண்ணதாசன் பாடல்ல என்னென்னலாம் நம்ம எழுதியிருக்கோமோ அதை எடுத்து எழுத போறோம். அவ்வளவுதான். இதுல என்னெல்லாம் எழுதியிருக்கோம்? பொருள் நயம், தொடை நயம், சுவை நயம், சொல் நயம், மணி நயம் என பல நயங்கள் அழகுற அமைந்து கற்போரை கவர்ந்தெழுக்கிறது. காலத்தால் என்றும் அழியா வண்ணம் மீறில்லா புகழ் எய்தி நிற்கிறது அப்படின்னு வந்து முடிச்சிடலாம். இது வந்து பாக்குறது தான் உங்களுக்கு பெரிய கொஸ்டினா இருக்கும். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வந்து ஈஸியாவே வந்து நீங்க எழுதிடலாம். அடுத்து வந்து 3rd கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, புயலிலே ஒரு தோணி. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா இயல் 2ல வந்து நெடுவினாவா கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லெசன் இயல் 1லயே வந்து இது நெடுவினாவா வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெசன்லயே வந்துருச்சு இந்த புயலிலே தோணி கதை. இதுல பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு கற்பனை கதை தான் வந்து இது. அந்த தோணி கதையை புயலிலே ஒரு தோணியை வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா வந்து பா. சிங்காரம் தான் வந்து எழுதியிருக்காரு. புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வருணைகளும் அடுக்கு தொடர்களும் ஒலிக்குறிப்பு சொற்களும் புயலில் தோணி படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டாங்க. இந்த கொஸ்டின் நிறைய எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. செப்டம்பர் 2020, ஏப்ரல் வந்து 2023 இந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. இந்த கதையை வந்து நல்லா வந்து படிச்சுட்டீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்க ஓனா நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து ஹெட்டிங் மட்டும் போட்டு நீங்க ஓனாவே இந்த கதையை வந்து எழுதலாம். இது வந்து ஒரு கற்பனை நிறைந்த கதைன்றதால நான் இந்த கதையை சொல்ல நீங்களே வந்து இமேஜின் பண்ணி வந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து இருக்கும். ஒரு ஸ்டோரி மாதிரி வந்து ஒரு படம் போல வந்து இது வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். ஃபர்ஸ்ட் முன்னுரையில் எதை பத்தி சொல்றாங்கன்னா, மலேசியா, இந்தோனேஷியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பே புயலிலே ஒரு தோணி என்னும் புதினம். இந்த கதை வந்து எங்க நடக்கிறது மாதிரி கற்பனை கதைன்னு பாத்தீங்கன்னா மலேசியாலையும் ஒரு இந்தோனேஷியா போன்ற பகுதியில ஒரு இந்த கதை நடக்கிற மாதிரி வந்து ஒரு கற்பனை ஒரு இமேஜினேஷன் கலந்த வந்து ஒரு படைப்பு தான் இந்த புயலிலே ஒரு தோணி அப்படின்னு புதினம் சொல்றாங்க. இதில் இடம்பெற்றுள்ள வருணைகளும் அடுக்கு தொடர்களும் ஒலி குறிப்பு சொற்களும் புயலில் தோணி படும் பாட்டை இக்கட்டுரை வந்து எடுத்துரைக்கிறது. இந்த கட்டுரையில வந்து எதை சொல்றாங்கன்னா ஒரு புயல் வந்துச்சுன்னா ஒரு தோணி ஒரு புயல்ல கடலுக்கு நடுவுல ஒரு தோணி ஒரு கப்பல் வந்து ஒரு படும் பாட்டை தான் இந்த கட்டுரையில வந்து ஃபுல்லாவே வந்து சொல்லியிருக்காங்க. நீங்களே இமேஜின் வந்து பண்ணி பாருங்க. ஒரு புயல் வந்து அடிக்குது. அப்போ வந்து ஒரு நடுக்கடல்ல ஒரு கப்பல் தோணினது கப்பல் எப்படிலாம் வந்து பாடுபடும் அதுல இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்றத இந்த கற்பனை கலந்து வந்து இந்த கதையில வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த முன்னுரையில வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒவ்வொரு ஹெட்டிங்கா வந்து பார்க்கலாம். கடலில் ஏற்பட்ட மாற்றம். கடல்ல என்ன விதமான மாற்றங்கள் வந்து திடீர்னு அவங்க கப்பல்ல சொல்ல நகர்ந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. கொளுத்தி கொண்டிருந்த வெயில் இமை நேரத்தில் மறைந்து விட்டது. இப்ப நீங்களே நார்மலா பாத்தீங்கன்னா நல்ல வெயில் காஞ்சிட்டே இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா வந்து புழுங்கி கொஞ்ச நேரத்துல வந்து மழை வர வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அது போலதான் அந்த கடல்ல அவங்க பயணம் பண்ண சொல்லியும் வந்து இருக்கான். கொளுத்தி கொண்டிருந்த வெயில் நல்ல வெயில் வந்து கொளுத்தி இருக்கு. கொஞ்ச நேரத்துல இமை நேரத்துல மறைஞ்சிருச்சு அந்த வெயிலு. ரொம்ப புழுங்கி போச்சாம். புழுங்கிட்டுன்னு சொல்றாங்க. பாண்டியன் எழுந்து போய் அண்ணாந்து பார்த்தான். மேக பொதிகள் கும்மிருட்டாய் இறுகி நிற்க அலைகள் எண்ணெய் பூசியவை போல் முழுவென நெளிந்தன.
பாண்டியன் என்ன பண்றான், எழுந்து போய் அண்ணாந்து மேல வந்து பாக்குறான். பார்த்தா மேக பொதிகள், மேகம் வந்து கும்மிருட்டா வந்து இருக்கும். ஒரு மழை வரப்ப எப்படி இருக்கும்? மேகம் வந்து இருட்டி போய் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி வந்து இருக்கு. அந்த அலைகள், கடல் அலைகள் எப்படி இருக்காம்? எண்ணெய் மேல பூசினா போல வந்து மொழு மொழு மொழுன்னு இருக்காம். மொழு மொழுன்னு அப்படி நெளிந்திறா போல வந்து இருக்குன்னு சொல்றாங்க. எதிர்கோடியில் வானையும் கடலையும் மாறி மாறி பார்த்தவாறு கப்பித்தானுடன் பரபரப்பாக பேசிக் கொண்டிருந்த மாலுமிகள் திடுமென பாய்மரத்தை நோக்கி ஓடிச் சென்று கயிறுகளை இறுக்குகிறார்கள். அங்கு அச்சம் மட்டுமே நிழலாடுகிறது. மழை வரத்த பார்த்து, புயல் வரத்த பார்த்து என்ன பண்றாங்களாம், அங்க இருக்கிற எதிர்கோடி லாஸ்ட்டா இருந்து வானையும் கடலையும் மாறி மாறி பார்த்துட்டு என்ன பண்றாங்க, கப்பித்தான்னா யாருன்னா கேப்டன் அர்த்தம். கேப்டனோட போய் அவங்க வந்து எல்லாமே பரபரப்பா ஏதோ புயல் வருது, நமக்கு பாதிப்பு ஏற்படும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, திடீர்னு அங்க இருந்த மாலுமிகள் எல்லாமே பாய்மரத்தை வந்து போய் அங்க வந்து அந்த கயிறை போட்டு வந்து எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக இறுக்கி வந்து டைட்டா வந்து கட்டுறாங்க. எல்லாருக்குள்ளயுமே ஒரு அச்சம் வந்து இருக்கு. பயம் வந்து இருந்துட்டு இருக்கு. ஐயோ! புயல் வரப்போது என்ன ஆகுமோன்ற பயம் எல்லார் மனசுக்குள்ளயும் வந்து அப்போ வந்து இருக்கு. அடுத்த ஹெட்டிங் பாத்துங்க. காற்றும் புயலும். காற்று ஒரு பக்கம் அடிக்குது. காற்றே நம்மளால தாங்க முடியாது. அப்போ புயல் காத்துனா எப்படி இருக்கும்? அந்த டைம்ல ஒரு நடுக்கடல்ல புயல் காத்து அடிக்குது. எப்படி இருக்கும் அந்த டைம்? அததான் வந்து சொல்றாங்க. கிடுகிடுக்கும் இடி முழக்கத்துடன் மின்னல் கீற்றுகள் வானை பிளந்தன. கிடுகிடுப்பு ஒவ்வொரு நல்ல சவுண்டோட இடி மின்னலும் வந்து அந்த வானையே பிளக்குற அளவுக்கு வந்து இருக்கா நடுக்கடல்ல. விரைவும் வலுவும் கொண்ட மோதல் தொங்கானையும் அதில் உள்ளனவற்றையும் உலுக்கிற்று. அந்த காத்துல வேகமா அந்த புயல் காத்து வீசுச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த காத்து வந்து அந்த கப்பலையே வந்து அப்படியே ஒரு உலுக்கி எடுக்குதாம். வானம் கொட்டென்று வெள்ளம் கொட்டியது. வானம் அப்படியே கொட்டு கொட்டு கொட்டுன்னு வெள்ளம் மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி வெள்ள மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுதான். காற்றும் வீசிட அலையோட்டம் தெரியவில்லை. காற்றும் ஒரு பக்கம் வேகமா வீசுது. மழையும் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. அங்க வந்து எதுவுமே வந்து தெரியல. அலையோட ஓட்டம் கூட தெரியல அப்படின்னு சொல்றாங்க. தொங்கான் அப்படியும் இப்படியுமாய் தாவி குதித்து தத்தளிக்கிறது. ஒரு பக்கம் காற்று, புயல், மழை இதுல வந்து நடுவுல அத மாட்டிக்கிட்டு அந்த கப்பல் வந்து தத்தளிக்குதுன்னு சொல்றாங்க. எலும்புகள் முறிவது போல் நொறு நொறு நொறுங்கல் ஒலி. அந்த சவுண்ட் எப்படி இருக்காம், ஒரு எலும்பு வந்து முறிஞ்சா எப்படி சவுண்ட் இருக்குமோ அந்த மாதிரி நொறுங்குற ஒலி சவுண்ட் மட்டும் கேக்குது. காற்றும் புயலும் மழையும் இருளும் பின்னி கிடக்க உடல் அயர்வும் புலன் மயக்கமும் உண்டாயிடுச்சு. அங்க இருக்கிறவங்களுக்கு அந்த சவுண்ட கேட்ட உடனே ஒரு பயம் கலந்து அவங்களோட அந்த மழையும் புயலும் மாறி மாறி அடிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு நைட் டைம் வேற. அப்ப நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க எப்படி இருப்பாங்க அவங்க. இதெல்லாம் நடக்கிறப்ப அவங்களோட உடம்பே வந்து ரொம்ப டயர்ட் ஆகி போச்சாம். ஒரு பக்கம் மயக்கமும் வந்துருச்சு. அது போல அவங்களோட சூழ்நிலை வந்து அந்த நைட்டு வந்து இருக்கு. காற்றும் புயலும் மாறி மாறி இருக்கிறப்போ அவங்களோட இந்த மனநிலையில இந்த சூழ்நிலையில தான் வந்து இருந்திருக்காங்க. அடுத்தது கூத்தாடிய கடல் அலை. கடல் அலை வந்து எப்படி வந்து வீசுச்சு கூத்தாடிய அததான் சொல்றாங்க. பாண்டியன் எழுந்தான். எங்கெங்கோ இடுக்குகளில் முடங்கி கிடந்த உருவங்கள் தலை தூக்கின. மலைத்தொடர் போல் அலைகள் மோதின. கடல் வெறி கூத்தாடுகிறது. பாண்டியன் வந்து எழுந்து பாக்குறான். எங்கெங்கயோ இடுக்குகள்ல முடங்கி கிடந்த உருவங்கள் ஒருத்தரா எங்கெங்கயோ அந்த புயல்ல வந்து ஒளிஞ்சுக்கிட்டு அந்த அவங்கவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக வந்து உக்காந்துட்டு மறைஞ்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தலையா கொஞ்சம் கொஞ்சமா தலை தூக்கி என்னதான் நடக்குது அப்படின்னு வந்து பாக்குறாங்க. மலைத்தொடர் போல் ஆனாலும் தொடர்ந்து ஒரு மலைத்தொடர் போல் அலைகள் வந்து மோதிட்டே இருக்கு வேக வேகமா. கடல் வெறி கூத்தாடுகிறது. கடல் வேகமா அலை வந்து ஒரு வெறி பிடிச்ச மாதிரி வந்து கூத்தாடுதுன்னு சொல்றாங்க. தொங்கான் நடுநடுங்கி தாவி தாவி குதி குதித்து விழுந்து நொறுங்குகிறது. தொங்கான் அந்த கப்பல் இந்த கடல் அலைக்கு இந்த புயலுக்கு நடுவுல எப்படி இருக்கான், நடுநடுங்கி தாவி தாவி குதித்து. இதெல்லாம் நல்லா படிச்சுக்குங்க. அந்த ரைமிங்கா எழுதிடுவாங்க பாருங்க. தாவி தாவி குதித்து விழுந்து நொறுங்குகிறது.
கும்மிருட்டு, சிலு மரமரப்பு அந்த நைட்ல பார்த்தீங்கன்னா, எப்படிலாம் வந்து சவுண்ட் கேட்கும். நல்லா இருட்டு, கும்மிருட்டுன்னது ரொம்ப டார்க் மிட் நைட் எவ்வளோ இருட்டு இருக்கும். மழை பெய்யுது, இடி இடிக்குது, புயல் இருக்கு. அப்ப அது அந்த டைம்ல எப்படி இருக்கும்? சிலு சிலு சிலுன்னு இருக்கும். ஒரு ஒரு மரமரப்போட ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ ஒரு சவுண்ட் மட்டும் நைட்ல கேட்கும். அம் யும், குயிங், யும், ஒயிங் என்ற ஒலி அந்த பரவுகிற இந்த சவுண்ட் மட்டும் அந்த கப்பல சுத்தி சுத்தி வந்து கேக்குது. தொங்கான் சுழன்று கிறுகிறுத்து கூத்தாடுகிறது. அந்த தொங்கான் கப்பல் சுழன்று கிறுகிறுத்து அந்த கடல் அலையில வந்து ஒரு கூத்தாடி ஆடுதுன்னு சொல்றாங்க. கடல் அலை வந்து ஒரு பக்கம் அடிச்சுட்டே வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்தது கடலில் கூத்து இந்த ஹெட்டிங்ல பார்க்கலாம். என்ன இது சூரிய வெளிச்சம்? சூரியன் 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 நைட்டு ஃபுல்லா இது எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு. கடல்ல கூத்து ஒரு ஒரு தாண்டவமா ஆடுச்சு. காலையில என்ன நடக்குதுன்றத இந்த பேரால வந்து பார்க்கலாம். என்ன இது சூரிய வெளிச்சம், சூரியன் வெளிச்சம், சூரிய வெளிச்சம் பார்த்தோனே எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமாயிடுச்சு. தொங்கானில் நீர் நெளிகிறது. காலையில வந்து பார்த்தா புயல் அடிச்சதுல தொங்கான் கப்பல் ஃபுல்லா வந்து நீரா வந்து இருக்கு. பாய்மரம் ஒடிந்து கிடக்கிறது. பாய்மரமும் எல்லாம் ஒடிஞ்சு போச்சு. பொத்து கொப்பளிக்கும் வவ்வ நீரை மாலுமிகள் இறைத்து ஊற்றுகின்றன. ஃபுல்லா அந்த ஓட்டையில வந்து ஃபுல்லா நீர் வந்துருவே. மாலுமிகள் அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து அத வந்து இறைச்சு கீழ ஊத்துறாங்க. அங்க இருக்கிற ஓட்டை எல்லாமே வந்து அடைக்கிறார்கள். ஓட்டை அடைச்சு அங்க வந்து ஆப்பு அடிக்கிறாங்க. மரத்த வந்து செதுக்குகிறார்கள். பாண்டியன் நாற்புறமும் கடலை பார்த்து மலைத்து நிற்கிறான். பாண்டியன் 4 பக்கமும் அந்த கடலை பார்த்து அப்பாடா இப்படிலாம் நடக்குதுன்னு மலைச்சு போய் நிக்கிறான். கடற்கூத்து எவ்வளவு நேரம் நீடித்தது என்று கணக்கிட முடியவில்லை. இந்த கடல்ல நடந்த கூத்து இந்த புயல் வந்து எவ்வளவு நேரம் நடந்ததுன்றத அவங்களால கணக்கிடவே முடியல. ஏன்னா அது எப்போ தொடங்குச்சு, தொடங்கிய போதோ முடிந்த போதோ வெகு நேரமாகியோ யாருமே வந்து கடிகாரத்தையே வந்து பார்க்கல அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்க பார்த்தபோது எல்லா கடிகாரமும் நின்று போயிருந்தன. எப்பவுமே அது புயல் வர சொல்லியும், அது நடக்க சொல்லியும் யாருமே பார்க்கல. எல்லாம் முடிஞ்ச பிறகு கடிகாரத்த பார்க்கலாம்னு பார்த்தா, கடிகாரம் கூட நின்னு போயிருந்தது. அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்தது கரை தெரிந்தது. அந்த ஹெட்டிங்ல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். பாண்டியன் கப்பித்தானிடம் நிலவரத்தை கேட்டு தெரிந்தான். பாண்டியன் எல்லாம் முடிஞ்ச பிறகு கப்பித்தான் கிட்ட போயிட்டு என்ன பண்றான்? என்ன நடக்குது? என்ன நிலவரம்னு போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். என்ன சொல்றாருன்னா வந்து, இனிமேல் வந்து பயம் இல்ல. 2 நாள்ல வந்து நம்ம கரையை வந்து பார்க்கலாம் அப்படின்னு கப்பித்தான் வந்து சொல்றாரு. மறுநாள் காலையில் சூரியன் வந்து உதித்தான். பறவை மீன்கள் இருபுறமும் கூட்டம் கூட்டமாய் பறந்து விளையாடின. மறுநாள் காலையில வந்து சூரியன் வந்து அந்த இதுவெல்லாம் முடிஞ்ச பிறகு காலையில சூரியன் வந்துருச்சு. பக்கத்துல பறவை, அங்க மீன்கள் எல்லாம் இருபுறமா கூட்டம் கூட்டமா பறந்து அங்க விளையாடுது அந்த கடல்ல. தொங்கான் மிதந்து அதுக்கப்புறம் தொங்கான் அந்த கப்பல் மிதந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படி போகுது. கடலில் இழுவை கிணங்கு உப்பு காற்று உடலை வருடியது. கடல்ல அந்த இழுவைக்கு இணங்கி அந்த உப்பு காற்று கடல்ல வீசுற அந்த உப்பு காற்று உடலை வந்து மென்மையா வருடுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்தது முடிவுரையில கடற்கூத்துக்குப் பின் 5ஆம் நாள் மாலையில் வானோடு வானாய் கடலோடு கடலாய் மரப்பச்சை தெரிவது போலிருந்தது. இந்த கடல்ல நடந்த புயலுக்கு எல்லாமே முடிஞ்சு அந்த புயல்லாம் முடிஞ்சு 5வது நாள் தான் மாலையில என்ன பண்றாங்க அவங்க வந்து அங்க போய் சேர்றாங்க. வானோடு அந்த வானாய் கடலோடு கடலாய் மரப்பச்சை தெரிவது போலிருந்தது. மீன்பிடி படகுகள் தென்பட தூரத்துல மீன் பிடிக்கிற அந்த படகுகள் வந்து அவங்க பாக்குறாங்க. அத பார்த்தோனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. கரை 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 வந்துட்டோம். நம்ம கரைக்கு வந்துட்டோம் நம்ம அப்படின்னு வந்து ஃபீல் பண்றாங்க. அடுத்த நாள் முற்பகலில் பினாங்கு துறைமுகத்தை அணுகுகிறாங்க. அடுத்த நாள் தான் அடுத்த நாள்ல முற்பகல்ல தான் பினாங்கு துறைமுகத்துக்கு போய் அங்கதான் போறாங்க. மணிக்கூண்டு அங்க ஒரு மணிக்கூண்டு வந்து தெரிந்ததுன்னு சொல்றாங்க. தொலைதூர நாவாய்கள் கரையை மொய்த்தன. அதை சுத்தி வந்து நாவைகள் வந்து கரையை சுத்தி வந்து அந்த நாவைகள் வந்து இருந்தது. சுத்தி இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்கிருந்து வருகிறீர்கள் என சுங்க அதிகாரி வந்து கேக்குறாரு. நீங்க எங்க இருந்து வரீங்க சுங்க அதிகாரி கேக்குறாரு. அவங்க வந்து அந்த அனுமதி சீட்டை வந்து அவங்க கிட்ட காமிக்கிறாங்க. பின்னர் சீட்டுகள்ல அவங்க வந்து முத்திரை அமைச்சு
முத்திரை வச்சு திருப்பி வந்து அவங்க கிட்ட குடுத்துர்றாங்க. அவங்களும் வந்து கரைக்கு வந்து வந்துர்றாங்க. இந்த ஸ்டோரி வந்து எத பத்திதுன்னா, ஒரு கடலுக்கு நடுவுல ஒரு கப்பல் வந்து ஒரு புயல்ல வந்து மாட்டிக்கிடுச்சு. புயலு, மின்னலு, மழை அப்படின்னு அந்த சூழ்நிலையில அங்க இருக்கிற அந்த கப்பல்ல இருக்கிறவங்க எந்த மாரியான பாடுபடுவாங்க, அதுலருந்து மீண்டு வரப்போ அவங்க எந்த மாரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றத தான் இந்த ஸ்டோரியில வந்து புயலிலே ஒரு தோணி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. புயலுக்கு நடுவுல ஒரு தோணினா, புயலுக்கு நடுவுல ஒரு கப்பல் மாட்டிக்கிச்சு அப்படின்றத அந்த சூழ்நிலைய தான் இந்த கதையில வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. இதுல ஹெட்டிங்க பார்த்துக்கிட்டு, அத நீங்க கதைய புரிஞ்சுகிட்டு, நீங்க அழகா வந்து எழுதினா ஃபுல் மார்க் கண்டிப்பா கிடைக்கும். இந்த கொஸ்டின் நெறைய எக்ஸாம்ல வந்து கேட்கறாங்க இந்த கத. புயலிலே ஒரு தோணி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது நல்லா வந்து படிச்சுக்கங்க. இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல இந்த 3 கொஸ்டின் தான் நெடுவினா. இந்த 3மே வந்து ஈஸி தான். கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஃபுல் மார்க் கண்டிப்பா இது வரும், இது வராது அப்டின்லாம் வந்து இது பண்ணாதீங்க. எல்லா கொஸ்டினையுமே வந்து படிங்க. எல்லாமே நீங்க ஒரு கதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நீங்கள ஓனாவே 2, 3 தடவ எழுத ட்ரை பண்ணீங்கன்னா போதும். அழகா எழுதி ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் இல்லாம வந்து பார்த்துக்கங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.